வணக்கம் நேர்களே. தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எக்கனாமிக் சர்வே இப்ப வெளியாயிருக்கு. அந்த எக்கனாமிக் சர்வேல தங்கம், வெள்ளி, காப்பர் இந்த மாதிரியான உலோகங்களுடைய விலை உயருமா அதிகரிக்குமா இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த இடத்துல இருக்கு, இன்னும் நாம எங்க போக வேண்டியது இருக்கு, நாம எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்பீட்ல போனா அப்படிங்கறத சொல்லக்கூடிய முக்கியமான ஆவணம் தான் எக்கனாமிக் சர்வே. இந்த எக்கனாமிக் சர்வே 2025-2026 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் லோக்சபால தாக்கல் பண்ணியிருக்காங்க. பொதுவா பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஒரு நாள் முன்னாடி இந்த எக்கனாமிக் சர்வேவை தாக்கல் பண்ணுவாங்க. சோ ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா, பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஒத்துதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சோ எக்கனாமிக் சர்வேல ஒரு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி அதிகமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான பூஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே ஒரு கணக்கு எழுதிடுறோம், அந்த கணக்கை கரெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அனந்த் நாகேஸ்வரன் தலைமையில தான், அவருடைய மேற்பார்வையில தான் தயார் செய்யப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இத பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். நிறைய நம்பர்ஸ் இருக்கு. சோ நம்பர்ஸா சொன்னா போர் அடிச்சிடும் அப்படிங்கறதுனால பொதுவா சாமானிய மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு மேலோட்டமா சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சி. சோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய growth outlook அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய வளர்ச்சி வேகம் குறையவில்லை அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் சர்வே முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த வளர்ச்சியினுடைய வேகம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. 2026-27 நிதியாண்டுல நம்மளுடைய ரியல் ஜிடிபி growth அப்படிங்கிறது 6.8 to 7.2% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சர்வே சொல்லுது. அவங்க சொல்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த கடந்த நடப்பு நிதியாண்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய growth அப்படிங்கிறது 7.4. ஆனா இந்த எக்கனாமிக் சர்வேல அவங்க சொல்லியிருக்கிறது 6.8 to 7.2. எங்கடா 0.2% காணோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், ஆனா வெளியில இருக்கக்கூடிய உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது மந்த நிலை, ஸ்லோ டவுனை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப ஸ்லோ டவுன்ல இருக்கு. அதனால அது நம்மளையும் பாதிக்குங்கிறதுனால நம்மளுடைய growthம் குறையும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நாங்க 2014ல செஞ்சதை விட ஒரு 10 மடங்கு வளர்ச்சி வந்து 2026ல இருக்கு. ஹைவேஸ் போட்டதுலாகட்டும், ரயில்வேஸ்க்கு புதிய ட்ராக் போட்டதுலாகட்டும், ஏவியேஷன்ல கொண்டு வந்ததாகட்டும், எல்லாத்துலயுமே நாங்க growth காமிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. சோ சர்வே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட growthல ஸ்லோ டவுன் இல்ல, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஸ்லோ டவுன் நம்மளை பாதிக்கும். ரெண்டாவது நம்மளுடைய growth ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், விலைவாசி வந்து கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்க அதிகமான புஷ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பட்ஜெட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமான ஒதுக்கீடுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதே நேரத்தில் அவங்க சொல்றது எக்ஸ்டர்னல் ரிஸ்க், வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. அதனால அது நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்டேட் பினான்சஸ பயன்பாடு அதுல வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேபிட்டல் பணம் இந்தியாக்குள்ள வர்றது அப்படிங்கிறது ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலையற்ற தன்மை அதுல இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்காங்க. சோ இங்க தான் முக்கியமான பாயிண்ட் வந்திருக்கு. கடந்த சில மாசங்களாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தோட விலை அப்படின்றது, சில்வரோட விலை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எக்கனாமிக் சர்வே 2026 சொல்றது முக்கியமான விஷயம், அவங்களுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல கமாடிட்டி, மற்ற உலோகங்களுடைய கமாடிட்டியோட பிரைஸ் வந்து ஓவரால் சாஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்டுல இருக்கு, நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனா இந்த கோல்டு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிறதே படிக்கிறேனே, ஸ்டெடி பேஸ் ஆஃப் கோர் இன்ஃப்ளேஷன் has been largely induced by higher inflation in the prices of precious metals like gold and silver. இவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், ஆனா அதை தாண்டி கோல்ட் அண்ட் சில்வர்ல இந்த விலையேற்றம் தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ்க்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் சர்வேல இந்த கோல்டை பத்தி அவங்க சொல்லக்கூடிய மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலகத்துல சர்வதேச அளவுல ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால, குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால
கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரேட் வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கரன்சியில் இருக்கக்கூடிய வாலடைலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி, இதெல்லாம் தான் மிக முக்கிய காரணங்கள். அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி காரணமா முதலீட்டாளர்கள் பொதுவாகவே சேஃபா இருக்கக்கூடிய அசெட் பக்கம் போறதுனால, சில்வர் அண்ட் கோல்டு தான் இப்ப இருக்கக்கூடிய சேஃப் ஹெவன் அசெட் அப்படின்னு இருக்கிறதுனால தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இனிமேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, 2026 ஜனவரியில நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஸ்பாட்ல ஒரு 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 அவுன்ஸ் அப்படிங்கிறது $5100 இருந்தது. இன்னைக்கு காலையில இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஒரு அவுன்ஸுங்கிறது $5600 கிட்ட தாண்டிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 3 நாள்ல ஒரு அவுன்ஸுங்கிறது $500 கிட்ட தாண்டி இருக்கு. $500ங்கிறது இன்னைய தேதிக்கு ரூ. 42,000, 30 கிராம் அரௌண்ட் நம்ம வச்சுக்கலாம் ஒரு அவுன்ஸ். அந்த அளவுக்கு விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. ஸோ 2025ல ஒரு ஷார்ப் ரேலி கோல்ட் அண்ட் சில்வர்ல இருந்தது. இது 2026லயும் தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது ப்ரிஷியஸ் மெட்டல்ஸோடைய பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃப்ளேஷன் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் இவ்வளவு வர்றதுக்கு முக்கியமான காரணம் கோல்ட் அண்ட் சில்வருடைய விலை அதிகரிக்கிறது தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பேங்க்குடைய கமாடிட்டி பிரைசஸ் அவுட்லுக் என்ன சொல்லுது அப்படின்னா 2026 2027ல குளோபலா கமாடிட்டி பிரைசஸ் அப்படிங்கிறது 7% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் ஓவர் சப்ளை, அதே மாதிரி க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமா டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனர்ஜியோட காஸ்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்புட் காஸ்ட்டும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மெட்டல்ஸ் உடைய பிரைஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வேர்ல்ட் பேங்க் உடைய கமாடிட்டி பிரைசஸ் அவுட்லுக் சொன்னாலும் ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால நாங்க அதை நம்புற மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்ப இல்லை. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் இப்படிங்கிறதுக்குள்ள டக்குன்னு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேடைசேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா, இல்லை அதை கைவிட்டுட்டீங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் அதை கைவிடவெல்லாம் இல்லை, இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. 2016க்கு அப்புறம் 36 பொதுத்துறை நிறுவனங்கள் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருந்தது. அதுல 13 டிரான்சாக்ஷன்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற வேற ஸ்டேஜ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்ஐசி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வேற வேற ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் அதுக்கான டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்வேயோட இம்பார்ட்டன்ட் ஐடியாவே இங்கே தான் ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்பவே நியர்லி 30% ஆஃப் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள்ல கவர்மெண்டோடைய ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறது 60%க்கு கீழே தான் இருக்கு. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் படி கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதுல ஒரு ஹோல்டு இருக்கணும், டெசிஷன்ஸ்ல ஹோல்டு இருக்கணும் அப்படின்னா மினிமம் 51% ஓனர்ஷிப் தேவை அப்படின்ற சிச்சுவேஷன்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸோடைய ரியாலிட்டியை நம்ம எடுத்து பார்க்கும்போது எஃபெக்டிவ் கண்ட்ரோலுக்கு 26% இருந்தா போதும். அதாவது ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ஸ் ஒரு நிறுவனம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை பிளாக் பண்றதுக்கு, அதை நடத்த விடாம வேற ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு இந்த 26% ஸ்டேக் அப்படிங்கிறது போதுமானதா இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இந்த 51% ஸ்டேக் கையில வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸை இன்னுமே டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸை அடைங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு புஷ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ளேஷன் காரணமா, அதாவது கோல்ட் அண்ட் சில்வருடைய பிரைசஸ் இன்னும் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது எங்களால் இன்ஃப்ளேஷனை இன்னும் கண்ட்ரோல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கோல்டு பிரைசஸ் ஏறதுனால தான் இன்ஃப்ளேஷன் ஏறுது. இல்லைன்னா நாங்கள் இன்ஃப்ளேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கவர்மெண்ட் வந்து இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வருது. இது வெறும் சினிமா டைலாக் சொல்ற மாதிரி இது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் வந்து February 1 நடக்கும். ஸோ அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.